நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சீக்கிரமா பிராக்டிஸ் பண்ணணும். இன்னைக்கு பெரியப்பா கிளம்ப லேட் ஆகுதே. சூர்யா அண்ணாவும் வந்தனானியும் வேற வீட்டுக்கு வந்துட்டு இருப்பாங்க. நாம மாட்டிக்க கூடாதுனா? அண்ணா நாம கிளம்பலாம். போன் நம்பர் இருக்கிற டைரி எடுத்துக்கிட்டல? எடுத்து வச்சாச்சு. நீங்க கிளம்புங்க. ஏன் இப்ப என்ன துரத்துற? இல்லங்க, ராஜசேகர் எல்லாத்தையும் வைக்கிறத பார்த்தேன். என்னங்க, ஒரு நிமிஷம். இன்னைக்கு பண்டிதர்கிட்ட பூஜையை பத்தி பேசணும். நல்ல வேலை சாந்தி ஞாபகப்படுத்தின. நான் அவர்கிட்ட பேசிடுறேன். சரி, அப்ப நாங்க கிளம்புறோம். வாங்கண்ணா போலாம். போ. தேங்க் காட் வந்தனா நீ இன்னும் வரல. இல்லனா பெரியப்பா கிட்ட மாட்டிருப்போம். அதெல்லாம் சரிதான். ஆனா பெரியப்பா திரும்பி வரதுக்குள்ள நம்ம எல்லாத்தையும் முடிச்சாகணும். இவங்க வர ஏன் இன்னும் லேட் ஆகுது? ஒரு தடவை போன் பண்ணி கேட்க வேண்டியதானே? சரி பெரியமா. என்னாச்சு? லைன் கிடைக்கலையா? அது எல்லாருக்கும் வணக்கம். 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 உங்களை தான் நாங்க எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஒண்ணும் இல்ல, அம்மா ஏதோ நகை வாங்கணும்னு சொன்னாங்க. அதான் பேசவே டைம் ஆயிடுச்சு. இந்த தடவை புது இடத்துல வாங்கணும்னு சொன்னாங்க. அதான் பேசிக்கிட்டே நேரம் போனதே தெரியல. சரி பசங்களா, இதுக்கு மேல நேரத்தை வீணாக்க கூடாது. சீக்கிரமா நாடகத்தை ஆரம்பிக்கலாம். சரி. அட, முதல்ல வந்து உட்காருங்க. டிஃபன் காஃபி சாப்பிடலாம். இல்ல பெரியமா, அது எல்லாத்தையும் நாங்க ரூம்ல சாப்பிடுறோமே. பிராக்டிஸ் பண்ணிட்டே சாப்பிடலாம் தான். பாட்டி சொல்றதும் கரெக்ட் தான். இனிமே டைம் வேஸ்ட் பண்ண முடியாதுல்ல. என்ன அர்ச்சனா, நீயும் வா. நீயும் இத பத்தி என்ன நினைக்கிறேன்னு சொல்லவே இல்லையே. பாட்டி, நீங்கெல்லாம் போங்க. நான் போய் டீ போட்டு கொண்டு வரேன். அர்ச்சனா. இல்லம்மா, அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். அதான் ஹெல்ப் பண்றதுக்கு குமுதாவும் வந்துட்டாளே. இல்லம்மா, நீங்கெல்லாம் போங்க. நான் இதோ உடனே வந்துடுறேன். நான் ரொம்ப நேரம் எடுத்துக்க மாட்டேன். அது மட்டும் இல்ல, நீங்க பெரியவங்க, நீங்க தான் வழி காட்டணும். நீங்க பேச ஆரம்பிங்க, நான் உடனே வந்துடுறேன். வாங்க. ஒரு வீட்டு மருமக வீட்டு வேலையில தான் கவனம் செலுத்தணும். வா குமுதா. வாங்க பாட்டி. வாங்க பாட்டி. கொண்டு வாங்க கார்த்திக். இங்க வைக்கவா? இல்ல அங்க வைங்க. ஓ இங்கயா? சரி, வச்சிட்டேன். பாட்டி இங்க பாட்டி. ஐயோ, என்னால உட்கார முடியலையே. யாராவது என்ன கைய பிடிச்சு தூக்கி விடுங்களே. சரி பாட்டி, நீங்க என் கைய பிடிங்க. சீக்கிரம் தூக்கி விடுங்க. பாத்து கூட்டிட்டு வா. வாங்க, பாத்துங்க வந்து உட்காருங்க. இப்படி வாங்க. உட்காருங்க பாட்டி. பாட்டி பாத்து பொறுமையா. அது என்ன மூட்டை மாதிரி? என்ன மாப்பிள அது? பாட்டி அது அப்படிதான் இருக்கும். சாரி. லட்சுமி இப்படி உட்காரு. சூர்யா நீங்க சரி. அம்மா உட்காருப்பா. நீங்க உட்காருங்க. நீ உட்காரு. சரி, நீங்க எல்லாரும் அடுத்து என்ன பண்ணணும்னு யோசிச்சீங்களா? இதுல யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? இல்ல பாட்டி, அப்படி இல்ல. அது வந்து யாரு எந்த கதாபாத்திரம் பண்ண போறாங்க, எந்த பகுதி பண்ண போறோம். என்கிட்ட யாரு யோசிக்க சொல்லவே இல்லையே. இல்லம்மா, நீங்க தான் பசங்க சொன்னாங்கன்னா எது சரி தப்புன்னு சொல்லணும். பசங்க எல்லாரும் சொல்லட்டும், நீங்க முடிவு பண்ணுங்க. அதுக்கு தானே நான் வந்திருக்கேன். நான் லட்சுமி கூட உட்காந்து எல்லாத்தையும் பார்த்துட்டேன். யாருக்கு என்னென்ன ட்ரெஸ் வேணுமோ எடுத்து வச்சுட்டேன். அப்படியே பெரியமா, நீங்க தான் வேலை செய்றீங்க. நீ ரொம்ப சரியா சொன்னப்பா. பெரியமா, ரொம்ப இன்ட்ரெஸ்டா வேலை செஞ்சிருக்கீங்க. நீங்க செய்யற ஒவ்வொரு காரியத்திலயும் என்கிட்ட யோசனை கேளுங்க. இல்லையா எல்லாத்தையும் நீங்க குழப்பிடுவீங்க. பரவாயில்லையே, வேலையே ஆரம்பிக்கல, அதுக்குள்ள டிஃபன் வந்துடுச்சே. ஏன் அர்ச்சனா, சாப்பிட்டுட்டே இருந்தா வேலையை ஆரம்பிக்க வேண்டாமா? குமுதா, அர்ச்சனா நீங்க போற, வந்து உட்காரு. அப்புறம் அர்ச்சனாக்கா, நீங்க அந்த சீதா தேவி கேரக்டர் நடிக்க உங்களை நீங்க தயார்படுத்திக்கிட்டீங்களா? ராகுல், உங்க அக்கா அதெல்லாம் கரெக்டா பண்ணிருப்பா. அவளுக்கு ராமாயணம் நல்லாவே தெரியும். உனக்கு தெரியுமா, பெரியவருக்கு தெரியாம இப்படி ஒரு நாடகத்தை பண்றதுக்கு ஐடியா கொடுத்ததே உங்க அக்கா அர்ச்சனா தான். இல்லம்மா, என்னால பண்ண முடியாது.
என்ன சொல்ற? நீ தானே சீதா தேவியா இருக்க போற, அதான் முடிவு பண்ணியாச்சுல. இல்ல அண்ணி, என்னம்மா நீ இப்படி சொல்ற? நீ இத கண்டிப்பா பண்ணணும். அப்படி இல்ல பெரியம்மா. தீபாவளிக்கு நிறைய ஏற்பாடுகள்லாம் பண்ண வேண்டியிருக்கு. அதான் என்னால சீதாவா பண்ண முடியாது. ஏப்பா மாப்பிள, நீ ஒரு வார்த்தை சொன்னா பண்ண போறா. இல்ல இல்ல பாட்டி, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் வேணும்னே முடியாதுன்னு சொல்லல. நிஜமாவே என்னால முடியாது. அண்ணா சொல்லுங்களே. அர்ச்சனா, வேணும்னா வந்தனாவ சீதாவா பண்ண சொல்லுங்களேன். அதெல்லாம் கூடாது. வந்தனாவ பண்ண சொல்லாத. அவளுக்கு லேசான வேலை கொடுக்கணும், இல்லைன்னா சோர்ந்து போயிடுவா. ஆமா லக்ஷ்மி, நீ பண்ணிடு. நானா? ஆமா. அதெல்லாம் முடியாது பெரியம்மா, நான் பண்ண மாட்டேன். நம்ம அக்காவை கேக்கலாம், அக்கா பண்ணுவாங்கல்ல. இப்படி பண்ண எப்படிக்கா பண்ண முடியும்? அதுக்கெல்லாம் நேரம் இல்லையேம்மா. அம்மா அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். முதல்ல ராமாயணத்துல எந்த பாகத்தை பண்ண போறோம்னு யோசிங்க. அதெல்லாம் இல்ல, முதல்ல சீதா தேவி பாத்திரத்தை யார் பண்றதுன்னு சொல்லுங்க. பாட்டி இப்படி யோசிச்சுக்கிட்டே இருந்தா நேரம் தான் வீணாகும். நான் சொல்றத கேளுடா. நான் பேசும்போது குறுக்க யாருமே பேசக்கூடாது. எங்க காலத்துல பொம்பளை பிள்ளைங்க நாடகத்துல நடிக்கவே மாட்டாங்க. ஆம்பளைங்க தான் பொம்பளை வேஷம் போட்டுட்டு நடிப்பாங்க. பொண்ணு வேஷமா? ஆ? அப்ப பையன் தான் சீதா தேவி வேஷம் போடணுமா? கிண்டல் பண்ணாதடா. இந்த காலத்து பசங்களுக்கு இதெல்லாம் புரியாது. இந்த மாதிரி கிண்டல் பண்ணிட்டு இருந்தா எதுவுமே நடக்காது. இப்ப உங்ககிட்ட நேரமே இல்ல, அதனால நாடகம் பண்றதே விட்டுருங்க. பாட்டி, நாம அடுத்ததா என்ன பண்ணலாம்னு யோசிக்கலாமே. அட, முக்கியமான விஷயமே முடிவாகலையா? வேற என்னத்தை முடிவு பண்ண போறீங்க? அம்மா, நீங்க எங்க ரூமுக்கு வாங்களேன். நம்ம அங்க போய் உட்காந்து பேசிட்டு இருக்கலாம். இங்க பசங்க ஏதாவது ரெடி பண்ணிட்டோம், நம்ம அங்க போய் உட்காந்து பேசிட்டு இருக்கலாம். வாங்க. அட, இந்த பசங்க கூட நான் இங்க இல்லைன்னா இவங்க எதையுமே ஒழுங்கா செய்ய மாட்டாங்க. கொஞ்சம் அவங்க முயற்சி பண்ணி பார்க்கட்டுமே. இவங்க பண்றாங்களான்னு தான் பாப்போமே. அது மட்டும் இல்லம்மா, சீதாவை தேர்ந்தெடுக்கிற வரைக்கும் நாடகத்தை முடிவு பண்ண முடியாது. நீங்க வந்து ஓய்வெடுங்க. வாங்க. அட, இந்த மூட்டை மேல உட்காந்து என் இடுப்பே புடிச்சுக்கிருச்சுமா. போ சாந்தி, நீங்க வாங்கம்மா. பாத்து வாங்க. வாங்க. கடவுளே. நான் போய் சமையல் வேலையை பாக்குறேன். அர்ச்சனா, அண்ணா, எப்படி நாடகம் போடுறது? நம்ம கிட்ட சீதா தேவியே இல்ல. அர்ச்சனா இதுக்கு ஒத்துக்கிட்டே ஆகணும். ஆனா மாமா, ஒருவேளை அர்ச்சனாக்கா ஒத்துக்கலனா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னாச்சு ராகுல்? உன்னோட முகையே இப்படி வாடி போயிருக்கு. மேல கொண்டு வந்து கொடுத்த எதையும் நீ சரியா சாப்பிடலையா? ஏன் அக்கா, யாருமே சாப்பிட மாட்டாங்க. நம்ம நாடக பிராக்டிஸ் அப்படியே பாதியில நிக்குது. யாருக்கும் எதுவுமே புரிய மாட்டேங்குது. அட்லீஸ்ட் நீங்க மேல வந்து எங்க கூட உட்காரவாது செய்யலாம்ல. உங்களால மட்டும்தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். நீங்க எனக்கு என்னோட ஸ்கூல் டிராமாக்கெல்லாம் எவ்வளவு ஹெல்ப் பண்றீங்க அக்கா. அர்ச்சனா, நான் உனக்கு உதவி செய்யவா? வேண்டாம். என்ன பண்றது? நாடகம் போடலான்னு சீதா ஒரு பிரச்சனையா இருக்கு. நாங்க எல்லாரும் நந்தினி அக்கா கிட்ட கேட்கலாம்னு நினைச்சோம். ஆனா லக்ஷ்மி அவங்களும் பிஸிங்கிறா. இப்ப சீதா தேவி இல்லாம ராமாயணம் நடக்குமா? என்ன வந்தனா? நீ எதுக்காக இங்க வந்த? சீக்கிரமா எல்லாத்தையும் ஃபைனல் பண்ணிடலாம்.
அதான் நமக்கு சுத்தமா டைம் இல்லல்ல. அதாங்க நானும் யோசிச்சுட்டு இருக்கேன், என்ன பண்றதுன்னு புரியலையே. ஆமா. அதோட நிறைய வேலை வேற இருக்கு, ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணனும், காஸ்டியூம்ஸ் வேற இருக்கு. நிறைய வேலை இருக்குல்ல. ம். நீங்க எல்லாரும் எங்க இருக்கீங்களா? ஆரம்பமே இவ்வளவு சொதப்பிச்சுன்னா இன்னும் போக போக என்ன ஆகுனே புரியலையே. ஆ, பெரியப்பாவுக்காக எவ்வளவு அழகான தீபாவளி சர்ப்ரைஸ் பிளான் பண்ணோம். அது ஒழுங்கா நடக்குமானே சந்தேகமா இருக்கு. அதான் கார்த்திக், எவ்வளவு நல்ல வாய்ப்பு. ரெண்டு குடும்பமும் ஒன்னா சேர்ந்து முதல் தடவையா நல்லதா பண்ணணும்னு ஆசைப்படுறோம். எங்க நடக்கும்? அவ்வளவுதான். ஆ, சீதா ரோலுக்கு வேணா நான் என் ஃப்ரெண்ட கேட்கட்டுமா? அதெல்லாம் வேணாம் வந்தனா விடு. இப்ப யாரும் டச்ல இல்லல்ல. 2 நாளுங்கிறது 2 நிமிஷத்துல போயிடும். உன் ஃப்ரெண்டுக்கு கத்து கொடுக்கவே 2 நாள் ஆகும். அதானே. அதெல்லாம் சீக்கிரத்துல நடக்காது. ஆமா சூர்யா, அதனாலதான் வீட்ல இருக்கவங்கள வச்சே பண்ணலாம்னு ஆசையா இருந்தேன். ஆ, நம்ம பிளான் ஜெயிக்கிறதுக்கு வீட்ல இருக்கவங்க கோஆபரேட் பண்ணுவாங்கன்னு நம்பிக்கையோட இருந்தேன். நீங்க எல்லாரும் வேணும்னே என் காதுல விழணும் தானே இங்க வந்து பேசுறீங்க. ஆனா நான் தான் சொல்லிட்டேன்ல, என்னால நடிக்க முடியாது. தயவு செஞ்சு நீங்க உங்க டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. நீங்க இப்படி பேசுறது எனக்கு கஷ்டமா இருக்கு. என்னால முடிஞ்சா நிச்சயமா நான் தான் பண்ணிருப்பேன்ல. இது பாருங்க, எனக்கு சுத்தமா ஆக்டிங் வரவே வராது. ஸ்டேஜ் ஏறினாலே என் கை கால் உதற ஆரம்பிச்சிரும். வந்தனா உனக்கு தான் என்ன பத்தி தெரியும்ல. காலேஜ் ஸ்டேஜ்ல ஒரு தடவையாவது ஏறி இருக்கேனா? எனக்கு சரியா எதுவுமே ஞாபகம் இருக்காது. நீங்க போடுற நாடகம் என்னால சொதப்பிடக்கூடாதுன்னு நான் பாக்குறேன். அதனாலதான் பண்ண முடியாதுன்னு சொன்னேன். பாத்தீங்களா கார்த்திக், முடிவா முடியாதுன்னு சொல்லிட்டா. என்ன பண்றது? கடவுள் எப்பவும் இதே மாதிரி அருள் புரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். தீபாவளிக்கு முன்னாடியே எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்து போச்சு. ம். அம்மா சாந்தி, நந்தினி ஃபோன் பண்ணியிருந்தா. ம்ஹும். அவங்க மாமியார் ரொம்ப கோவமா இருந்தாங்கன்னு சொல்லிட்டு இருந்தா. நல்லபடியா பிரச்சனை முடிஞ்சது. ஏங்கா, நம்ம நந்தினியும் கூப்பிடலாமா நாடகத்துக்கு? ஆ, அவளால வர முடிஞ்சா நல்லா இருக்கும்ல. ம்ஹும். அவளுக்கும் மனசுக்கு ஆறுதலா இருக்கும். ஆமா, அப்ப ஃபோன் பண்ணலாமா? ஆ, ஆனா முதல்ல இந்த பசங்க ஏற்பாடெல்லாம் பண்ணி முடிக்கட்டும். இன்னும் இவங்க ஒரு முடிவுக்கே வரலையே. அவங்க எப்படி முடிவு பண்ணுவாங்கம்மா? பசங்க ஒண்ணு யோசிச்சாங்கன்னா அத சம்பந்தியமா வேண்டாங்கறாங்க. அவங்கள அங்க இருந்து கூட்டிட்டு போய் நீ நல்ல காரியம் பண்ணிருக்க சாந்தி. அவங்கள சமாதானப்படுத்துறது ரொம்ப கஷ்டம் இல்லக்கா? ஆமாமா. ஆனா பாருங்களேன்க்கா, இப்பதான் நிம்மதியா பசங்க அவங்க வேலையை பாக்குறாங்க. அம்மாவும் ரெஸ்ட் எடுக்கலாம்ல. ஆ. ஜெய் ஸ்ரீராம். ஏய், சொல்றத கேளு. அத கீழே வை, கீழே வை. அட, இங்க பாத்தீங்களா வாளு? அடட. அப்புறம் இது சீதா தேவியோட புடவை. எங்க எங்க காட்டு காட்டு காட்டு. ரொம்ப பழங்காலத்து புடவை மாதிரி இருக்குல்ல. ஆனா இந்த சாரிய அர்ச்சனாக்கா கட்டிக்கிட்டா ரொம்ப நல்லா இருக்கும்ல. ராகுல், நாம தான் சீதா தேவியா வேற ஒருத்தர முடிவு பண்ணிட்டோமே. அர்ச்சனா தான் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டால. ஆனா நான் அக்கா தான் சீதாவா நடிப்பாங்கன்னு எதிர்பார்த்தேன். அப்படி நடிச்சிருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். ராகுல், நம்ம புது சீதாவும் ஒன்னும் குறைச்சல் இல்ல, அவங்களும் நல்லாவே நடிப்பாங்க. எல்லாரும் சேர்ந்து நல்லா நாடகம் போடணும், சரியா? நிச்சயமா. அர்ச்சனா மட்டும் முடியாதுன்னு சொல்லலைன்னா நமக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்காது. கார்த்திக், நடக்கிறதெல்லாம் நல்லதுக்குன்னு நினைச்சுக்கோங்க. ம். அதுவும் நம்ம இந்த முயற்சியெல்லாம் பெரியப்பாக்காக செய்யறோம் இல்லையா? நீங்க வேணா பாருங்களேன், நம்ம நாடகத்தை ஆரம்பிக்கும் போது அவரு ரொம்ப என்ஜாய் பண்ணுவாரு. ஆமாண்ணா, இப்ப நம்ம ஏற்பாடு எல்லாம் நல்லா பண்ணிடுவோம். காஸ்டியூம்ஸ், டயலாக் எல்லாமே ரெடியா இருக்கணும். அவர் எவ்வளவு சூப்பரா இருக்கணும் பாருங்க. ஷோ இப்ப சூப்பரா கலக்க போகுது. சரி சரி பார்க்கலாம். இங்க பாருங்களேன், பெரியம்மா ரெஃபரன்ஸ்க்காக பிக்சர்ஸ் கொடுத்திருக்காங்க. அப்படியா? வாவ். ராமர் சீதா போட்டோ நல்லா இருக்குல்ல? இது பாருங்க. இந்த குழந்தைகளால இந்த தடவை தீபாவளி ரொம்ப நல்லா இருக்க போகுது. அவங்க பெரியப்பாவுக்காக ரொம்ப நல்ல முயற்சிகள் பண்ணிட்டு இருக்காங்கல்ல. உண்மைதான்க்கா. ஹலோ, வணக்கம் சம்மந்தி அம்மா. வீட்ல எல்லாரும் சௌக்கியமா இருக்கீங்களா? சம்மந்தி மாவா? கடவுள் புண்ணியத்துல நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்க சொல்லுங்க, தீபாவளி ஏற்பாடெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? தீபாவளியோட உண்மையான கலையே உங்க வீட்ல தானே இருக்கும். எங்க வீட்டு பசங்களும் சேர்ந்து உங்க வீட்ல இருக்காங்க. அப்புறம் அங்க ராகுலனும் சேட்டெல்லாம் பண்ணலையே. ஐயோ இல்ல இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. டிராமா விஷயமா எல்லாரும் சேர்ந்து பேசிட்டு இருக்காங்க, அவ்வளவுதான். அப்படியா? கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்புறம் வந்தனாவும் நல்லா இருக்கால்ல? ஆ, அது ஒண்ணும் இல்ல சம்மந்தி அம்மா. எங்க அம்மா
வந்தனாவை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி அவ கூட வந்துட்டாங்க. நான் போக வேண்டாம்னு எவ்வளவோ தடுத்து பார்த்தேன். சம்மந்தி அம்மா தான் இருக்காங்களே, அவங்க பாத்துப்பாங்கன்னு கூட சொன்னேன். ஆனா அவங்க எங்க அம்மாவை பத்தி தான் உங்களுக்கு நல்லா தெரியுமே. சம்பந்தியம்மா, நீங்க எதுக்குமே கவலைப்படாதீங்க. எல்லாரும் சந்தோஷமா தான் இருக்காங்க. அப்ப சரி. அப்புறம் சம்பந்தியம்மா, வந்தனா சொல்லிக்கிட்டு இருந்தா நீங்க ஏதோ நகை கடையை தேடிட்டு இருக்கீங்கன்னு. புதுசா நகை செய்ய ஆசைப்படுறீங்களா? எனக்கு தான் ஒரு சின்ன ஆசை சம்மந்தி அம்மா. இந்த தடவை தீபாவளிக்கு கொஞ்சம் வித்தியாசமா ஒரு புதுவிதமான நகை வாங்கலான்னு. உங்களுக்கே நல்லா தெரியும், எங்களுக்கு வியாபாரமே அதுதானே. உங்களுக்கு சரின்னு பட்டுதுன்னா நம்ம கடையில ஆர்டர் கொடுத்துடலாமா? அவர் உங்ககிட்ட பேசுவாரு. நாங்களும் புது டிசைன்ல இப்பதான் நகை வாங்கினோம். நிறைய புது டிசைன் வந்திருக்கு. உங்களுக்கு நிச்சயமா அதெல்லாம் பிடிக்கும். அப்படியா சம்மந்தி அம்மா? எனக்கும் புது புது டிசைன்ஸ் தான் வேணும்னு கேட்டேன். சரி சம்மந்தி அம்மா, அப்போ நீங்க அவர் எங்க வீட்டுக்கு வர சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். நிச்சயமா, நான் இன்னைக்கு ஆபீஸ சொல்லி மேனேஜர் உங்களை வந்து பார்க்க சொல்றேன். சரிங்க, ரொம்ப ரொம்ப நன்றிங்க. என்ன இதுல நன்றி சொல்றதுக்கு என்ன சம்பந்தமா இருக்கு? இது நம்ம வீட்டு விஷயம். இது போதும் சம்மந்தி அம்மா, நீங்க சொல்லிட்டீங்க. இதுதான் எனக்கு சந்தோஷமா இருக்கு. போனை வச்சிடுறேன். சரி, நானும் வச்சிடுறேன். சரி, வணக்கங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஆ. 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 உன் கையில மாயமாடி இருக்கு, ரொம்ப நல்லா அழுத்துறியே. அப்படியே முட்டியும் அமுத்தி விடு. அது சரி குமுதா, இந்த தீபாவளிக்கு நீ என்னெல்லாம் வாங்கிட்டேன்னு சொல்லு. இது வரைக்கும் ஒண்ணு வாங்கல பாட்டி. ஏண்டி வாங்கல? இந்த மாதிரி பண்டிகை நேரத்துல தான் மனசுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கிக்க முடியும். உனக்கு என்ன வேணும் சொல்லு. வாங்குறதுக்கு எனக்கு நிறைய ஆசைதான். ஆனா பண்டிகைக்கு பெரியமாவே எனக்கு எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துருவாங்க. எனக்குன்னு வாங்கணும்னே தோணாது, கேட்காமலே வாங்கி கொடுப்பாங்க. இருந்தாலும் உனக்குன்னு ஏதாவது வாங்கிக்கணும்னு ஆசை இருக்குல்ல, அது என்னன்னு சொல்லு. தலையெழுத்தேன்னு வாழ்றது வாழ்க்கை இல்லம்மா. நான் உனக்கு கொஞ்சம் பணம் கொடுத்துட்டு போறேன். உனக்கு என்ன வேணுமோ வாங்கிக்க. அதெல்லாம் எனக்கு ஒண்ணும் வேண்டாம் பாட்டி. அது மட்டும் இல்ல, உங்ககிட்ட இருந்து நாங்க எதையுமே வாங்கிக்க மாட்டோம். ஏன் வாங்க கூடாது? நீ அர்ச்சனாவோட மாமியார் வீட்டுல இருக்கிறவ. அர்ச்சனா பிறந்த வீட்டுல இருந்து உனக்கு சேர்த்து தான் செய்யணும். என்ன? இந்த பணத்தை வச்சுக்க. உனக்கு ஏதாவது பிடிச்சத வாங்கிக்க, அப்பதான் எனக்கு சந்தோஷமா இருக்கும். பரவாயில்ல, புடி. உன் மனசுக்கு பிடிச்சத வாங்கிக்கணும், புரியுதா? என்ன, எனக்காக நீ ஒரே ஒரு வேலை பண்ணா போதும். இந்த விஷயம் உனக்கு எனக்கு நடுவுல மட்டும்தான் இருக்கணும். வந்தனா மேல நீ ஒரு கண்ணு வச்சுக்கிட்டே இரு. அவளை வேலை எதுவும் அதிகமா செய்ய விடாம பாத்துக்கணும், சோர்வடையாம பாத்துக்கணும். அவளுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா நீ உடனே போன் பண்ணி எனக்கு சொல்லணும். சரி பாட்டி, இவ்வளவுதான விஷயம், நான் கண்டிப்பா சொல்றேன். உனக்கு இதை விட பெரிய பரிசா கொடுக்கறேன். அது ஒண்ணு இல்ல, பசங்களை நினைச்சு மனசு கடந்து அடிச்சுக்குது. அது மட்டும் இல்ல, அர்ச்சனாவும் மாப்பிள்ளைய பத்தி கூட. அவ்வளவுதான். அடிக்கடி எல்லார பத்தி என்கிட்ட விஷயத்தை சொல்லிக்கிட்டே இரு. எங்கேயும் பிரச்சனை இருக்கவே கூடாது. பாட்டி, நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க. நீங்க சொன்ன வேலையை நான் கச்சிதமா முடிச்சிருவேன்.